ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஹீட் ஆனோன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மத்தால் நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு எல்லாம் சேர்ந்தாப்பில் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி கடைசல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்.